ஓம் சாந்தி 31/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீகமான குப்தமான அதாவது மறைமுகமான ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். மூழ்கிய படகை அக்கறைக்கு கொண்டு செல்லவும் வேண்டுமென்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, முழு கல்பத்திலும் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமத்தில் திறக்கின்றார்? பாபா பதில் சொல்கிறாங்க, ராஜ்யத்தை பலனாக அடைய செய்யும் படிப்பிற்கான இறை தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில் தந்தை திறக்கின்றார். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றீர்கள். இதுதான் விஸ்வ பல்கலைக்கழகம், உலக பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டினாலே யூனிவர்சல். அப்போ முழு உலகுமே இந்த படிப்பை படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை பாபா இந்த சங்கம யுகத்தில் தான் திறந்திருக்கிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை முதலில் பாபா கேட்கின்றார், இங்கு அமர்கின்ற பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? நம்ம முரளி கிளாஸில் உட்காரும்போது நீங்கள் உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யுங்களான்னு கேட்குறார் பாபா. ஏனெனில் இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. மதுபன் போகிறோம், பாபாவை சந்திக்க போகிறோன்னா அங்கே ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த நினைவு நிலையாக இருக்கான்னு கேட்குறார் பாபா. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்கு செல்கிறோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகிறீர்கள். இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மா சரீரத்தின் மூலமாக கூறுகின்றது. பரலோகிக தந்தை இந்த சரீரத்தை கடனாக எடுத்திருக்கின்றார். பிரம்மா பாபா மூலம் புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொருவரின் படகும் மூழ்கி இருக்கின்றது. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஓ படகொட்டியே, எனது படகை கரை சேர்த்துவிடு என்று பாடுகிறீர்கள் அல்லவா? உண்மையில் ஒவ்வொருவரும் அவரவர்களது முயற்சியின் மூலம்தான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். இங்கே ஒவ்வொரு ஆத்மாவுடைய வாழ்க்கை வென்ற படகு தனிப்பட்டது. அதனால் ஒவ்வொருவரும் அவங்க முயற்சி மூலமாக தான் அக்கறைக்கு போக முடியும். வேறு யாரும் சுயத்தை தவிர வேறு யாரும் வழி சொல்லலாம். ஆனால் முயற்சின்றது நம்ம தான் செஞ்சணுன்றார் பாபா. எவ்வாறு நீந்த கற்றுக் கொடுக்கின்றனர்? கற்றுக்கொண்ட பிறகு தானாகவே நீந்துகின்றனர். அவை அனைத்தும் உலகாயத விஷயமாகும். இது ஆன்மீக விஷயமாகும். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த புதை மணலில் மாட்டிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை பற்றி ஹிரண்யனை பற்றிய உதாரணமும் கொடுக்கின்றனர். தண்ணீர் என்று நினைத்து செல்கின்றார், ஆனால் அது அசுத்தமான சேராகும். அதில் மாட்டிக்கொள்கின்றார். சில நேரங்களில் கப்பல், படகு போன்றவைகளும் சுழலில் மாட்டிக்கொள்கின்றன. பிறகு அதை விடுவிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விடுவிக்கும் போர் வீரர்கள் ஆவர். நீங்கள் ஆன்மீகமானவர்கள் அனைவரும் மாயை என்ற சேற்றில் புதைமணலில் அதிகம் மாட்டியிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது மாயையின் சுழல் என்று கூறப்படுகின்றது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். அவர்கள் விடுவிக்கின்றார்கள் எனில் அதற்கு மனிதர்களின் உதவி தேவைப்படுகின்றது. இங்கு ஆத்மாவானது சுழலில் மாட்டியிருக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் என்ற வழியை தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு வழியை கூற முடியும். உங்களது படகு இந்த விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு செல்வது எப்படி என்ற வழியை தனக்கும் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். சத்தியுகம்தான் பார்க்கடல், சுகம் நிறைந்த உலகம் என்று கூறப்படுகின்றது. இது துக்கம் நிறைந்த கடலாகும். ராவணன் துக்கம் நிறைந்த கடலில்தான் மூழ்க வைக்கிறது. தந்தை சுகம் நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். விடுதலை செய்யும் ஆன்மீக வீரர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் வழி கூறுகிறீர்கள். 2 தந்தைகள் உள்ளனர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றொருவர் எல்லையற்றவர் என்று ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கின்றீர்கள். லௌகீக தந்தை இருந்தாலும் அனைவரும் பரலோகீக தந்தையை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். பாபா எந்த நிந்தனையும் செய்வது கிடையாது.
ஆனால் நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதைக்குழியில் மாட்டி அசுர வம்சத்தினர்களாக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்வதற்காக கூறுகின்றார். தெய்வீக வம்சத்தினர்களை அசுர வம்சத்தினர்கள் சென்று வணங்குகின்றனர். ஏனெனில் அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கின்றனர். சந்நியாசிகளை வணங்குகின்றனர். அவர்களும் வீடு வாசல் விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். தூய்மையாக இருக்கின்றனர். இந்த சந்நியாசிகளுக்கும் தேவதைகளுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. தேவதைகளின் பிறப்பு யோக பலத்தின் மூலம் ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. ஈஸ்வரனின் திருவிளையாடல்கள் தனிப்பட்டது. ஈஸ்வரனின் முடிவை அடைய முடியாது என்று அனைவரும் கூறுகின்றனர். ஈஸ்வரன் என்றோ அல்லது பகவான் என்றோ கூறுவதனால் அந்த அளவிற்கு அன்பு ஏற்படுவது கிடையாது. அனைத்தையும் விட நல்ல வார்த்தை தந்தை. மனிதர்கள் எல்லையற்ற தந்தையை அறியாததால் அனாதைகள் போல் இருக்கின்றனர். மனிதர்கள் என்ன கூறுகின்றனர், பகவான் என்ன கூறுகின்றனர் என்று பத்திரிகையிலும் எழுதப்பட்டிருக்கின்றது. தந்தை யாரையும் நிந்திப்பது கிடையாது, குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனெனில் தந்தை அனைவரையும் அறிவார் அல்லவா. இவரிடம் அசுர குணங்கள் உள்ளன, தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர் என்பதை புரிய வைப்பதற்காக கூறுகின்றார். இங்கு சண்டையிடுவதற்கான அவசியம் கிடையாது. அவர்கள் கௌரவர்கள், அதாவது அசுர வம்சத்தினர்கள். இது தெய்வீக வம்சமாகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான ராஜயோக கல்வியை கற்பிப்பது என்பது நடக்காத காரியமாகும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். ஒன்லி பாபா தான் இந்த ராஜயோக கல்வியை கற்பிக்க முடியும். இந்த நேரத்தில் தந்தை தான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். தேக அபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்மா அபிமானிகளாக உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள், எவ்வளவு இருக்கின்றது. தேக அபிமானத்தினால் நீங்கள் வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தீர்கள். தந்தை ஒரே முறை உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகின்றார். தேகத்தின் சம்பந்தங்களில் சத்தியுகத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பது கிடையாது. நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது. இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது, பிறகு மறைந்துவிடும். நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடந்து பிராப்தியை அடைகின்றீர்கள். ராஜயோகம் கற்பிப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடையாது. இரட்டை கிரீடமுள்ள ராஜாக்கள் சத்தியுகத்தில் இருப்பர். பிறகு ஒற்றை கிரீடமுள்ள ராஜாக்களும் இருந்தனர். இப்பொழுது அந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் மீது ராஜ்யம் செய்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ராஜ்யத்திற்காக படிக்கின்றீர்கள். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகின்றது. உங்களது பெயரும் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கீதா பாடசாலை என்று பெயர் வைக்கின்றனர். யார் கற்பிக்கின்றார்? ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிடுவர். அந்த பக்தியுடைய கீதையில் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது. கிருஷ்ணர் சுயம் பாடசாலைக்கு படிக்க செல்கின்றார். இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எம்மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்? அங்கிருக்கும் மொழி தனிப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கீதை கூறப்பட்டது என்றும் கிடையாது. இங்கு பல மொழிகள் உள்ளன. அரசர்கள் அவரவரது மொழிகளை பயன்படுத்தி வந்தனர். சமஸ்கிருத மொழியானது எந்த அரசர்களுடையதும் கிடையாது. பாபா சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. தந்தை சத்தியுகத்திற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உறுதிமொழி செய்விக்கின்றார். இங்கு யார் வந்தாலும் அவர்களிடத்தில் உறுதிமொழி செய்விக்கப்படுகின்றது. காமத்தின் மீது வெற்றி அடையும் பொழுது நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆவீர்கள். இது முக்கியமான விகாரமாகும். இந்த இம்சையானது துவாபரத்திலிருந்து நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் விகார மார்க்கம் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்பதற்கும் கோயில் இருக்கின்றது. அங்கு மிகவும் சீச்சையான சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றனர். மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றனர் என்பதற்கான தேதி நாள் குறிக்கப்படவில்லை. காமசிதையில் அமர்வதன் மூலம் கருப்பாகி விடுகின்றனர் என்பது நிரூபணமாகிறது. ஆனால் பெயர் உருவம் மாறிவிடுகிறது அல்லவா? காமசிதையில் அமர்வதன் மூலம் இரும்பு யுகத்தினர்களாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறதல்லவா? அதனால் தான் சரீரமும் இவ்வாறு தமோ பிரதானமாக கிடைக்கின்றது. இந்த உடல்னால் எவ்வளவு வியாதி தொந்தரவு ஏற்படுது பாருங்க. ஏன்னா 5 தத்துவங்களுமே கெட்டு போயிருக்கு. இப்போ பிறப்பு எடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் பிறக்கின்றனர் இல்லையா? சொல்கிறாங்க இல்லையா,
பிறக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சுங்க, இதுக்கு வியாதி இருக்குது, இந்த தொந்தரவு இருக்குலாம் சொல்கிறாங்க. அங்கு முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். சத்தியுகத்தில் 5 தத்துவங்கள் சதோப்பிரதானமாக இருக்கின்றதுனால சரீரம் கூட சதோப்பிரதான சரீரம். அந்த அங்கே சுகமாகவும் சுகம். இப்பொழுது தமோ பிரதானத்தின் காரணமாக சரீரமும் அவ்வாறு கிடைக்கின்றது. மனிதர்கள் ஈஸ்வரன், பிரபு போன்ற விதவிதமான பெயர்களில் கடவுளை நினைவு செய்கின்றனர். ஆனால் பாவம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கின்றது. ஹே பாபா, வந்து அமைதி கொடுங்கள். இங்கு கர்மேந்திரங்கள் மூலம் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அமைதி எப்படி கிடைக்கும்? எப்பொழுது இந்த லட்சுமி நாராயணின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது உலகில் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறியபடியால் பாவம் மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு கேட்குறார் பாப்பா. எப்பொழுது இவர்களது ராஜ்யம் இருந்ததோ, அதாவது தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வதில்லை. பாரதத்தில் தான் விரும்புகிறாங்க, ஒரு தர்மம் வேணும் சொல்கிறாங்க. ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று இங்கு ஆத்மா கேட்கின்றது. நாம் இப்பொழுது ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கின்றது. அங்கு முழு உலகிற்கும் எஜமானர்களாக நாம் இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. நாம் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். உலகம் என்னும் பொழுது அதில் சூட்சுமவதனம், மூலவதனம் என்பது இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரம் இங்குதான் சுற்றி கொண்டே இருக்கின்றது. படைப்பராகிய தந்தை மட்டுமே இதனை அறிவார். படைப்புகளை படைக்கின்றார் என்பது கிடையாது. தந்தை வருவதே சங்கமத்தில். பழைய உலகை புது உலகமாக மாற்றுவதற்காக வரார் பாபா. தூர தேசத்திலிருந்து பாபா வந்திருக்கின்றார். புது உலகம் நமக்காகத்தான் உருவாகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா நமக்காக தான் புது உலகத்தை படைக்கிறார், குழந்தைங்க சுகமாக இருக்கணுன்றதுக்காக. பாபா நமது ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துகிறார், அலங்காரப்படுத்துகிறார். இதன் கூடவே உங்களது சரீரமும் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீரமும் சதோப்பிரதானமாக கிடைக்கும். சதோப்பிரதான தத்துவத்தின் மூலம் சரீரம் உருவாகும். இந்த லட்சுமி நாராயணுடைய சரீரம் சதோப்பிரதானமானதல்லவா? அதனால தான் அவ்வளோ இயற்கையான அழகுடன் இருக்கின்றனர். தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்றும் பாடப்படுகின்றது. சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில்தான் சக்தி இருக்கின்றது. இந்த தேவதைகள் தான் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகின்றனர். வேறு யாரும் உலகிற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குது பாருங்க. முழு உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடிய சக்தி பாபா கொடுக்குறார். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயங்களை உலகத்தினர் யாரும் அறியவில்லை. நான் பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், பிறகு அவர்களை சூரிய வம்ச ராஜ்யத்திற்கு அழைத்து வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்திற்கு வருகின்றனர். அனைத்தும் ஞானத்திற்கான விஷயமாகும். அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டனர். அம்பு எய்வதற்கும் கற்றுக் கொடுக்கின்றனர். சிறு குழந்தைக்கும் துப்பாக்கி உபயோகப்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்கின்றனர். உங்களுடையது யோக அம்பு ஆகும். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். இம்சைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. உங்களுடைய படிப்பும் குப்தமானதாகும். நீங்கள் ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பர் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் குப்தமான ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். முழு உலகையும் நீங்கள் விடுவிக்கிறீர்கள். அனைவரின் படகும் இப்பொழுது என்ன இருக்கு? மூழ்கி இருக்கின்றது. மற்றபடி தங்க இலங்கை என்று எதுவும் கிடையாது. தங்க துவாரகை கடலுக்கு அடியில் சென்று விட்டது, அது திரும்பவும் வெளிப்படும் என்பதும் கிடையாது. துவாரகையில் இவரது ராஜ்யம் இருந்தது, ஆனால் சத்தியுகத்தில் இருந்தது. சத்தியுக ராஜாக்களின் ஆடை தனிப்பட்டதாக இருக்கும். திரேதாவினுடையது தனிப்பட்டதாக இருக்கும். விதவிதமான ஆடைகள், விதவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரசரின் பழக்க வழக்கங்களும் தனித்தனியாக இருக்கும் என்றார் பாபா. சத்தியுகத்தின் பெயர் கூறியதும் மனம் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. சொர்க்கம் என்றும் பாரடைஸ் என்றும் கூறுகின்றனர். ஆனால் மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றனர். முக்கியமானது இந்த தில்வாடா கோயிலாகும்.
உங்களது நினைவு சின்னமாக இருக்கின்றது. உதாரணமாக காட்டுவதற்கு எப்பொழுதும் சிறியதாக உருவாக்குவோர் அல்லவா? இது முற்றிலும் மிகச்சரியான உதாரணமாகும். சிவபாபாவும் இருக்கின்றார், ஆதி தேவனும் இருக்கின்றார், மேலே வைகுண்டமும் காண்பித்திருக்கின்றனர். சிவபாபா இருக்கின்றார் எனில் அவசியம் ரதமும் இருக்கும். ஆதிதேவன் அமர்ந்திருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. இவர் அதாவது பிரம்மபாபா சிவபாபாவின் ரதம் ஆவார். மகாவீர் தான் ராஜ்யத்தை பலனாக அடைகின்றார். ஆத்மாவிற்குள் சக்தி எப்படி வருகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம். சாந்திதாமம் சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பர். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு எளிதான விஷயமாகும். பாரதம் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இவ்வளவு பதித்த ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாகித்தான் செல்வார்கள். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பின்பு அனைத்து ஆத்மாக்களும் மேலே சென்றுவிடும். மற்றபடி சரீரம் இருந்துவிடும். இந்த அனைத்து அடையாளங்களும் இருக்கின்றன. ஹோலி என்பதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. முழு உலகமும் இதில் ஸ்வாகா ஆகிவிடும். இது ஞான யஜ்யமாகும். ஞானம் என்ற வார்த்தையை நீக்கி ருத்ர யஜ்யம் என்று கூறிவிட்டனர். உண்மையில் இது ருத்ர ஞான யஜ்யமாகும். இது பிராமணர்களின் மூலம்தான் படைக்கப்படுகின்றது. உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அல்லவா? பிரம்மாவின் மூலம்தான் மனித உலகம் படைக்கப்படுகின்றது. பிரம்மாதான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருக்கும் வம்சம் இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு இனத்திற்கும் வம்சம் உருவாக்குகின்றனர். விதிமுறைப்படி மூலவதனத்தில் ஆத்மாக்களின் வம்சம் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. சிவபாபா, பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிறகு லட்சுமி நாராயணன் போன்ற அனைவரும் மனித வம்சத்தினர்கள் ஆவர். தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக ஆகி தனக்கும் மற்றும் அனைவருக்கும் சரியான வழியை கூற வேண்டும். முழு உலகையும் விஷக்கடலிலிருந்து விடுவிப்பதற்கு தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஞான யோகத்தின் மூலம் தூய்மையாகி ஆத்மாவை அலங்கரிக்க வேண்டும், சரீரத்தை அல்ல. ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீர அலங்காரம் தானாகவே ஏற்பட்டுவிடும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. தூரமாவதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியும் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றியாளர் ஆகுக. வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானம் அடைந்த ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் தன்னை தந்தையின் ஆதரவின் கீழ் இருக்கும் அனுபவம் செய்வர். இல்லையா? பாபா நமக்கு கொடுத்துருக்காரு, வெற்றியாளர் ஆகுக. அப்போ பாபா நம்ம அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பாபா வரதானம் கொடுக்குறாருன்னா கூடவே அவருடைய ஹெல்ப்பையும் கொடுக்குறார். அவரது மனதில் சங்கல்பத்திலும் ஆதரவற்ற அல்லது தனிமையின் அனுபவம் ஏற்படாது. சில நேரம் உதாசீனம் அல்லது அல்பகால எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் ஏற்படாது. அவர்கள் ஒருபொழுதும் எந்த காரியத்திலும் பிரச்சனையிலும் மனிதனிடத்திலும் தூர விலக மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்தாலும் எதிர்கொண்டாலும் சகயோகிகளாக இருந்தாலும் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடன் இருப்பார்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒரு தந்தையின் தொடர்பில் இருங்கள் மற்றும் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொள்ளுங்கள் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.